இந்த அருமையான கால வேளையிலே இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, பிளட் கவனன்ட், இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். கால வேளையிலே இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை குறித்து நாம் இந்த கால வேளையிலே தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 48 58 வரை இந்த காலை தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த பகுதிக்கு ஒரு பின்னணி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு இருந்த நாட்களில் அந்த கடைசி பரிசுத்த வாரத்துல கடைசி வியாழக்கிழமை இரவு தம்முடைய சீஷர்களோடு பஸ்காவை ஆசரித்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேதுருவும் யோவானும் முன்னதாக பட்டணத்துக்குள்ள போய் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வேண்டிய எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார்கள். பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்தாங்க. மேல் வீட்டு அறையில இயேசுநாதரும் அவருடைய சீஷர்களும் பந்தி இருக்கும்படியாக ஒரு பெரிய அறை, ரத்தாம்பரம், ரெட் கார்பெட், ரத்தாம்பரம் போடப்பட்டு மேஜை ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இயேசுநாதர் கேட்கிறாங்க, அந்த முறை ஆண்டவரே பஸ்காவை எங்கு ஆசரிக்க நீர் என்னமா இருக்கிறீர், விருப்பமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். எதிர இருக்கிற அந்த பட்டணத்துக்கு போங்க, அங்க ஒரு மேல் வீட்டு அறையில நாம பஸ்கா பந்தி இருக்கும்படி எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கோம், அந்த இடத்துல நமக்காக பஸ்காவை ஆயத்தப்படுத்துங்கள் என்று இயேசு சொல்லி இருந்தார். அப்போ அந்த பஸ்காவை தம்முடைய சீஷர்களோடு இயேசுநாதர் ஆசரிக்கிற வேளையில நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். இயேசுநாதர் சீஷர்களுடைய காலை கழுவுனது, அப்போ அவர்களுக்குள் சீஷர்களுக்குள் நடந்த பேச்சுவார்த்தை, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறான்னு சொன்னது, யூதாசை பார்த்து நீ செய்ய நினைச்சத துரிதமா செய்ய, இதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னைக்கு அதை நாம தியானிக்க போறது இல்லை. நம்ம முன்னால வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்தை குறித்தும் திராட்சை ரசத்தை குறித்தும் இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்முடைய ஃபோக்கஸ் முழுக்க 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 அப்பத்தின் மீதும் திராட்சை ரசத்தின் மீதும், அப்பத்தின் மீதும் திராட்சை ரசத்தின் மீதும். இத ஆண்டவர் இந்த மேல் வீட்டறையிலே தம்முடைய சீஷர்களோடு ஆசரிக்கும் பொழுது சொன்னாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. Do this in remembrance of me. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். பேதுரு, யோவான், யாக்கோபு போன்றவர்கள் ஆரம்பிச்சது நம்ம வரையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள்ல நாமும் அப்பேற்பட்ட ஒன்றைத்தான் ஆசரிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுநாதர் முன்னால பல பொருட்கள் இருந்தது, அதெல்லாம் இன்னைக்கு அந்த பின்னணி எல்லாம் நாம பார்க்க போறது இல்லை. ரெண்டே தான் பார்க்க போறோம். ஒன்னு அப்பம், இன்னொன்று திராட்சை ரசம். இயேசுநாதர் என்ன பண்ணாரு, அந்த அப்பத்தை எடுத்து அதை வானத்துக்கு நேரா உயர்த்தி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஜீவ அப்பம் நானே. இது இயேசுநாதருக்குன்னு ஒரு விசேஷித்த முத்திரை. இயேசுநாதர் மட்டும் செய்யறது. உயிர்த்தெழுந்தார். எம்மாவுக்கு போகிற வழியில சீஷர்களோடு 2 பேர் பேசின்னு போறாங்க. வழிபோக்கரை போல அவர்களோடு சேர்ந்து கொண்டார். சேர்ந்து கொண்டு எதை குறித்து பேசுகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே வேத வாக்கியங்களை விளக்கி சொன்னாரு. அவங்க கிராமம் வந்துருச்சு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, சாப்பிட பொழுது சாஞ்சிருச்சு, மாலை வேலை ஆயிடுச்சு, சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏசு பந்தி இருக்க போறாரு, அவருக்குன்னு சில ஸ்பெஷல் டைம் இருக்குது. அந்த ஸ்பெஷல் டைம் வந்ததும் அப்பத்தை எடுத்து என்ன பண்ணாரு, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டார் பாரு, அவர்கள் கண்களுக்கு மறைந்து போனார். உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு 8 நாள் கழிச்சு, ஆனால் இன்னைக்கு 3 நாள் கழிச்சு, இன்னைக்கு நாம தியானிக்கிறது அவர் மேல் வீட்டறையில தம்முடைய சீஷர்களோடு பந்தி இருந்த பஸ்கா. அவர் என்ன சொல்றாரு, அந்த பஸ்காவினுடைய அர்த்தத்தையே மாத்துறாரு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பஸ்கா ஆசரிக்க ஒரு உயிர் கொல்லப்பட வேண்டும். கொல்லப்பட்ட உயிர் பஸ்கா ஆடு. ரத்தம் சிந்தப்பட வேண்டும். சிந்தப்பட்ட ரத்தம் பஸ்கா ஆட்டினுடைய ரத்தம். ரத்தமும் தேவை, சதையும் தேவை. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஆட்டினுடைய ரத்தமும் எடுக்கப்பட்டது,
வீட்டின் நிலைக்கால்களிலே தெளிக்கப்பட்டு சங்காருதன் கடந்து போகும்படியாக, மரணத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக அந்த ரத்தம் பயன்படுத்தப்படுகிறது. அதனால்தான் இன்னைக்கு நாம ரொம்ப பயம் வந்துட்டா, ரொம்ப ஜுரம் வந்துட்டா, ரொம்ப பயம் வந்துட்டா, கெட்ட 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 கனவெல்லாம் வந்துட்டா, பேய் வந்து அப்படியே புடிச்சுன்னு போற மாதிரி அப்படியே நகையெல்லாம் நீட்னா என்ன சொல்றோம்? இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்றோம். ஆமா தானே? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்றோம். கடைசியில இந்த ரத்தம் எதுக்கு பயன்படுது பத்தியா? பரவாயில்ல, அதுக்காவது பயன்படுது. சரி, இந்த இயேசு என்ன பண்றாரு? மேஜையில படைக்கப்பட்டிருக்கிற அப்பத்தை எடுத்து பிட்டு தம்முடைய சீஷர்கள் கையில கொடுக்கறதுக்கு முன்னால, ஜீவ அப்பம் நானே, அந்த அப்பத்தினுடைய அர்த்தத்தை மாத்துறார். இதுவரையில இது பஸ்காவுக்காக புளிப்பில்லாத அப்பம், வெறும் புளிப்பில்லாத அப்பம். ஆனா இனி இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய சரீரம். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்துல மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இந்த அப்பத்தை, நான் கொடுக்கிற இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாருங்களேன், தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள், நித்திய ஜீவனை அடையவில்லை. ஆனால் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்திற்காக நான் கொடுக்கும் என்னுடைய மாம்சமே என்றார். உலக ரட்சிப்புக்காக, உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக என்னுடைய சரீரத்தையே நான் அப்பமாக கொடுக்கிறேன். அதுக்கு அடையாளமாக இந்த அப்பத்தை வாங்கி புசிங்க. இப்போ இந்த அப்பம் அடுத்த முறையிலிருந்து என் சரீரம் தான் அந்த அப்பம் என்று சொன்னார். ஒவ்வொரு முறையும் அந்த அந்த அப்பத்தை பிளஸ் பண்ணி அதை பிடும் பொழுது எனக்கு வரக்கூடிய ஃபீலிங் என்ன தெரியுமா? அவருடைய தலையிலே சூட்டப்பட்ட முள்முடி, அவருடைய கைகளிலே பாய்ந்த ஆணி, அவர் சாட்டையினால் அடிக்கப்பட்டது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது. ஒரு திருவிருந்துக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை நான் ஆல்வின் ஐயாவை சந்திக்க போனேன். நேற்று தான் திருவிருந்து முடிஞ்சிச்சு, அன்னைக்கு போனேன். போன பொழுது 2 பேரும் பேசி நிற்கிறோம். அம்மா ஷீலம்மா கூட இருக்கிறாங்க. நான் ஒரு வார்த்தை கேட்டேன், ஐயா இந்த அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க எத்தனை வந்து கொடுக்குறீங்களா, அதை பிடுறப்போ என்ன மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு வருதுன்னு கேட்டேன். நமக்கு வர டவுட் எல்லாம் வேற மாதிரி டவுட். ஒரு பாஸ்டருக்கு அது பரிசுத்தத்தின் உச்சக்கட்டம், ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் ஹோலினஸ். அது அப்போ வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, இருக்காது. தன்னிலை மறந்தவனாய் அதுல நான் கை வைக்கணும், தன்னிலை மறந்தவனாய் கை வைக்கணும். அதுல என் கண்ணு முன்னால எதுவுமே தென்படாது, பார்த்துனே இருந்தா கூட எனக்கு எதுவும் தென்படாது. என் சிந்தனையில அவர் சொன்ன பதில், என் சிந்தனையில ஒண்ணு தான், இயேசுநாதரையே நான் கிழிக்கிறேன்னு அர்த்தம். ஐ எம் டேரிங் டவுன் ஜீசஸ், இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். ஐ எம் டேரிங் டவுன் ஜீசஸ். இயேசுவை என் மக்களுக்காக நான் என்ன பண்றேன்? கிழிக்கிறேன், உடைத்தெடுக்கிறேன்னு சொன்னார். அவ்வளோ உன்னதமானது இது, அவ்வளோ பரிசுத்தமானது இது, அவ்வளோ மேன்மையானது இது. அவர் சொன்னார், உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், நானோ வானத்திலிருந்து இறங்கின என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு, மன்னாவை புசித்தவர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு வாக்கு தத்தம், ப்ராமிஸ். நல்லா கவனிங்க, அப்பத்தை நீ புசிக்கிறப்போ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒரு ப்ராமிஸ். என்ன அந்த ப்ராமிஸ்? கர்த்தர் உன்னை உயிரோடு கொண்டு வருவார். அதை சாப்பிட்டதுக்காகவே, மேஜையில படைக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பத்துல ஒரு துண்டை நீ சாப்பிட்டதுக்காகவே உன்னை என்ன பண்ணுவாரு? உயிரோடு கொண்டு வருவார். அப்படித்தான் இந்த வசனம் சொல்லுது. என்ன? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன்
உண்டு. இது சடங்காச்சாரம் இல்ல, பெருசாலாம் ஒண்ணு யோசிக்காதீங்க. ரொட்டி தான், சாதாரண ரொட்டி தான். அங்க வீட்டுல சமைச்சப்போ ரொட்டி தான். இப்ப கூட அது வெறும் ரொட்டி தான். இப்ப கூட எப்போ மேஜையில வந்து ஊழியக்காரர்கள் அதுக்காக கை வச்சு ஜெபம் பண்ணமோ, அது என்னவா மாறிடுச்சு? ஜீவாப்பமா மாறிடுச்சு. ரொட்டி வேற, ஜீவாப்பம் வேற. புரிஞ்சுச்சா? அது என்னவா மாறிடுச்சு? ஜீவாப்பம். அப்ப அந்த ஜீவாப்பத்தை புசித்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? உலகத்துல எந்த பகுதியில இருந்தாலும் சரி, என்ன வேலை இருந்தாலும் சரி, உண்மையாகவே திருவிருந்துன்னு சொன்னா எங்க இருக்கணும் சொல்லுங்க? சர்ச்சில் இருக்கணும். அவ்வளவு முக்கியமானது. மாசத்துக்கு ஒரு நாள் தான், மாசத்துக்கு ஒரு நாள் தான். எங்க இருக்கணும் சொல்லுங்க? அந்த அப்பத்துல, அந்த ரத்தத்துல பங்கு பெறும்படியாக இருக்க வேண்டும். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்களேன். இந்த சரீரம் இருக்குல்ல, இதுதான் உண்மையான சாப்பாடு, ரியல் மீல். இதுதான் உண்மையான சாப்பாடு. நேற்று ராத்திரி ஒரு செய்தியை டிவியில கேட்டு நின்று, நீ என்ன சாப்பிட்ட அதுக்கேற்ற பலன் தான் உனக்கு கிடைக்கும். புரியல இல்ல? நீ என்ன சாப்பிட்டியோ அதுக்கேற்ற பலன் தான் உனக்கு கிடைக்கும். நேற்று ராத்திரி எதுவுமே சாப்பிடல, அப்படியே பார்த்துட்டோன்னா காலையில் என்ன ஆகிடும்? டயர்டாயிடும். நேற்று ராத்திரி எவ்வியா பிடிச்சிட்டு பத்துந்தா அதுவும் வம்பு தான், ஜீர்ணம் ஆயிருக்காது. அதாவது அவரு தேவ வார்த்தையை குறித்து சொல்றார். வாட் டிட் யூ ஃபீட் ஆன் லாஸ்ட் நைட்? கடந்த ராத்திரி நீ எதை சாப்பிட்ட? அது உன்னை பலப்படுத்தும். அந்த ஆகாரம் உன்னை பலப்படுத்தும். ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. என்ன? என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நிலைத்திருக்கிறான். abides in me, remains in me. என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே. நல்லா கவனிங்களேன். நாம புசிக்கிற இந்த அப்பமும் இந்த திராட்சை ரசமும், இன்னைக்கு எடுக்கிற இந்த அப்பமும் திராட்சை ரசமும் நம்ம ரத்தத்தோட கலந்துடுது. கரெக்டா? நம்ம சாப்பிடுற சாப்பாடு என்ன ஆகுது? டைஜஷன் ஆகி கடைசியா எங்க போய் சேர்ந்துடுது? ரத்தத்தோட மாம்சத்தோடு போய் சேர்ந்துடுது. அப்ப இந்த அப்பம், இந்த திராட்சை ரசம் எங்க போய் சேர்ந்துருது? நம்முடைய ரத்தத்தோடு. இந்த அப்பமும் திராட்சை ரசமும் யாரு? ஆண்டவர் ஆகிய. அதுதான் அவர் சொல்றாரு, நான் அவனில் நிலைத்திருக்கிறேன், அவன் என்னில் நிலைத்திருக்கிறான். இயேசுநாதர் ஏற்கனவே இந்த வார்த்தையை சொன்னார். பிறகு கூட சொல்றாரு, அடுத்த இதுல கூட சொல்றார். திராட்சை தோட்டம் வழியா போகும் பொழுது திராட்சை தோட்டத்தை பார்த்து சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என் பிதா தோட்டக்காரன். கனி கொடாத அந்த எதுவோ அதை வெட்டி அக்கினியில போடும். நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே வார்த்தையை தான் இங்கேயும் பயன்படுத்துறாரு. நான் உன்னில் நிலைத்திருக்கிறேன். I remain in you. I will abide in you. நான் உன்னில் நிலைத்திருப்பேன். அதுதான் அந்த வார்த்தை. ஆண்டவர் நம்மிலே நிலைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் உள்ள இருந்தா வியாதி பலவீனம், வியாதி பலவீனத்துக்கு இந்த சரீரத்துல என்ன இல்ல? இடம் இல்லை. சரியா சொல்லணும்னா நல்லா கேளுங்க, திருவிருந்து சாப்பிட்டா சுகர் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடணும், பிபி எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடணும். ஆமா, ஒரு முறை விசுவாசித்து சாப்பிட்டு பாருங்க. விசுவாசித்து, ஆண்டவரே இது நான் சாப்பிடுற 100 பிபி மாத்திரைக்கும் 150 சுகர் மாத்திரைக்கு சமானம். இது என்ன பண்ணணும்? என் சுகரை, பிபிய, தைராய்ட எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு விசுவாசத்தோடு. ஏன்னா மன்னாவை புசித்தவங்க மரித்தார்கள், என்னை புசிக்கிறவனோ மரிப்பதில்லை, மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அவன் மரித்தாலும் பிழைப்பான். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே
நிலைத்திருக்கிறேன். ஜீவன் உள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிதாவை உள்ள கொண்டு வந்துட்டார். பிதா என்ன அனுப்பினாரு, நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, லாஜிக் இது, மேத்தமெட்டிக் லாஜிக் மாதிரி. இது சப்ஜெக்ட் ரொம்ப சீரியஸ். பிதா என்ன அனுப்பினாரு, நான் பிதாவில் நிலைத்திருக்கிறேன். என் அப்பத்தை, என் சரீரத்தை, என் ரத்தத்தை நீங்க புசிச்சிட்டீங்க, குடிச்சிட்டீங்க, பானம் பண்ணிட்டீங்க. ஆகவே நான் என்ன பண்றேன், உங்களில் நிலைத்திருக்கிறேன். பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே, 5 முறை அந்த வார்த்தையை கெட்டியா சொல்லிங்க, பிழைப்பான். நல்லா சத்தமா, பாதி பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால பிழைப்பான் என்ற வார்த்தை என்ன தெரியுமா, கத்தியத்து ஓங்கிட்டான் வெட்டி சாவடிக்கிறதுக்கு. சாமி என்னை விட்டுருன்னு போய்ச்சுன்னு போன்னு விட்டுறாங்க பாரு. புரியுதா? போய்ச்சுன்னு போன்னு தப்ப விடுறாங்க பாரு. அது என்ன, அந்த அது போய்ச்சுன்னு போயில்லைன்னா மரணம். ஆனா அந்த நிலைமையில ஆண்டவர் இல்லாம உனக்கு மரணத்துக்கு ஏதுவான ஆளாய் நீ இருந்தாலும் என்னை புசித்ததினால் என்னாலே உனக்கு என்ன உண்டாகும், பிழைப்பு உண்டாகும். 28ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாம். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று. இப்படி சொன்னவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11:25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த ஆக்ஷன் கொஞ்சம் பாருங்களேன், தயவு செஞ்சு எல்லாம் எனக்கு கொஞ்சம் பாருங்க. இதுதான் அந்த பாத்திரம். முன்னெல்லாம், கொரோனாக்கு முன்னாலெல்லாம் கிளாஸ்ல தான் ஊத்துவேன் நான். என்னது, திராட்சை ரசம். அங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, சிலர் சும்மா தொட்டுட்டு விட்டுருவாங்க, சிலர் ஒரு கிளாஸ் ஃபுல்லா உள்ள எடுத்துட்டு வருங்க. பின்னால வர 4 பேருக்கு என்ன இல்லாத போயிடும். அதனால தான் என்ன பண்ணிட்டோம், கப் வச்சிட்டோம். இல்ல, கோவிட் வந்த பிறகு ஜனங்களுக்கு பாத்திரத்துல தொற்று நோய் வரணும்னு வந்துச்சு. சரி, ஆனா நம்ம நல்லா கவனிங்க, தொற்று நோய் எல்லாம் வராது. கொரோனால தான் நம்ம சர்ச்சில் ஒண்ணு கூட போலையே, கொரோனால நம்ம சர்ச்சில் இருந்து ஒண்ணு கூட மிஸ் ஆகல. அத்தனையும் உட்காந்துக்குது. இருங்க எத்தனை, எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, பாரம் இல்லை. குறைஞ்சது இன்னும் ஒரு மாசத்துக்காவது இருங்கோ. ஓகே, இந்த பாத்திரத்தை நல்லா கவனிங்களா. இயேசுநாதர் இந்த பாத்திரத்தை தூக்கி அதை ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரத்தின் பாத்திரம் இது, பிரைஸ் பாத்திரம், இது துதியின் பாத்திரம். அதை தூக்கி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்திட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் குடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கையில கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த பாத்திரத்துல அவர் பங்கெடுத்தாரு, நெக்ஸ்ட் தன்னுடைய சீஷனுக்கு யோவானுக்கு கொடுத்தாரு. அவன் வாங்கி குடிச்சான், அடுத்த ஆளுக்கு கொடுத்தான். இப்போ யாரு ஒரே பாத்திரத்துல குடிக்க முடியும்? யார் 2 பேர்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மணவாளன் மணவாட்டி. இவங்க தான் ஒரே தட்டுல சாப்பிடுவாங்க. ஆமா தானே? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்குவாங்க. பாஸ்டர்மா மறைச்சு பாக்குது, வயசு 58 ஆச்சு. இந்த ஒரே பாத்திரத்தில் யார் பங்கு பெறுவார்கள்? அவ்வளோ நெருக்கமானவர்கள். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், சிம்பாலிக்கா தம்முடைய சீஷர்களை, உங்களை கொண்டு நான் ஒரு சபையை உருவாக்குறேன், நீங்க தான் எனக்கு என்ன மணவாட்டி, நான் யாரு மணவாளன், நான் இதுல குடிச்சிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரே பாத்திரத்தில் நாம பங்கா இருக்கு. அடுத்து இதே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சொல்லப்படும், உயிர் நண்பர்களுக்கு. தாவீது யோனத்தான், அவங்க ஒரே பாத்திரத்துல பானம் பண்ணக்கூடியவர்கள். பழைய ஏற்பாட்டுல தாவீது யோனத்தான் ஒரு பந்தியில
அப்பா பிள்ளைங்கள்லாம் உட்காந்தா அவங்க ஒரே பாத்திரத்துல குடிப்பார்கள், ஒரே தட்டுல சாப்பிட முடியும். அந்நியரோட ஒரே தட்டுல எத்தனை பேர் சாப்பிட விரும்புவோம்? அது ரோட்ல போயின்னுக்குறாங்க, அவங்கள வா நம்ம 2 பேரும் உட்காந்து ஒரே தட்டுல, யாருன்னா செய்வீங்களா? நீ குடும்பமே செய்யறதில்ல. அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ப, அந்த நெருங்கிய உறவை ஆண்டவர் ஏற்படுத்தினாரு. எப்படி? போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே என்னத்தை எடுத்து, பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது கட்டளையாகவே மாறிடுச்சு. சரி சரி ஐயா, இந்த நாட்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனத்தானே தியானிச்சுட்டு வந்துருக்கிறோம். இன்னைக்குன்னா அதை மறந்துட்டீங்களான்னா, இல்ல மறக்கல, திருப்புங்க. இது எங்க இருக்கு? சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 11, 12 ஆகிய 2 வசனங்களை வாசித்து நிறைவு செய்யலாம். சகரியா 9, 11, 12. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அடுத்த வசனம் நல்லா கவனிங்க. நம்பிக்கையை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் என்ன பண்றாரு? ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. யாருக்கு? குழியிலே விழுந்து கிடக்கிறவர்களுக்கு, தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு, சிறையில இருக்கிறவர்களுக்கு, வியாதியில இருக்கிறவர்களுக்கு, பலவீனத்தில இருக்கிறவர்களுக்கு, வறுமையில, கடன்ல, கஷ்டத்துல, நிந்தையில, அவமானத்துல, போராட்டத்துல, சமாதானம் இல்லாத, சந்தோஷம் இல்லாத படுகுழியிலே இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்வது என்னவென்றால், I'm going to let you know that what I'm going to do in your life. உன் வாழ்க்கையிலே நான் செய்ய போகிறதை இப்பொழுது உனக்கு சொல்லுகிறேன். 11ஆம் வசனத்திலே, நான் செய்ய போகிறதை இப்பொழுது உனக்கு சொல்லுகிறேன். அது என்ன? தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன்னோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே, I will redeem you by the blood covenant. உன்னோடு ஏற்படுத்தின ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையினால் உன்னை மீட்டெடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை விடுதலை பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி அந்த வியாதியில நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை. இனி அந்த சமாதானம் இல்லாத நிலைமையிலே நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லதாய் இருக்கிறது. நம்முடைய நோய்களில் இருந்து நம்மை விடுதலையாக்க வல்லமை படைத்ததாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இத சொன்னவர் சொல்றாரு, நம்பிக்கை உடைய சிறைகளே, நம்பிக்கை உடைய, return to the stronghold, you prisoners of hope, prisoners of hope. நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். அடுத்த வருஷம் பார்க்கலாம், 2030 தருவேன், 2050 தருவேன். ஆண்டவர் சொல்றாரு 2050 தருவேன்னு சொல்றான்னு வச்சுக்கங்களேன். நிறைய பாட்டிமாருங்கெல்லாம் இங்க இருக்கிறாங்க. 50 குத்து என்ன பிரயோஜனம்? நான் போய் இருப்பேனா? எவ்வளவு டெஃபினட் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் பாருங்களேன். 10 வருஷம் 10 years from now இல்ல, 20 years from now அப்படின்னு சொல்லல. 20 ஆண்டு கழித்து உன்னை ஆசீர்வதிப்பேன், 10 ஆண்டு கழித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்ற, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். ஆனா நீ எங்க திரும்பணும்? அவர்கிட்ட திரும்பணும், ரத்தத்துக்கிட்ட திரும்பணும், அவருடைய சரீரத்துக்கிட்ட திரும்பணும், அவர் சிலுவை கிட்ட திரும்பணும், அவரிடத்திலே திரும்ப வேண்டும். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, ரத்தத்தினால் உனக்கு விடுதலை தருகிற தேவனாகிய கர்த்தர் உனக்காக எனக்காக இருக்கரம் விரித்தவராய் சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். நாம் என்ன செய்ய வேண்டும்?
என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். ஆண்டவர் சொன்னார். அவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நான் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் உன்னிலே நிலைத்திருக்க விரும்புகிறார். இன்னைக்கு திருவிருந்தில பங்கு பெறும் பொழுது, ஆண்டவரே உம்மிலே நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும், உம்மிலே நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும். நீர் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. ரிமைன் இன் மீ. என்னிலே நிலைத்திருங்கள் ஆண்டவரே. அபாய்ட் இன் மீ. என்னோடு தொடர்பில் வச்சுக்கோங்க ஆண்டவரே. நான் கனி கொடுக்கத்தக்கதாக, நான் பலன் கொடுக்கத்தக்கதாக என்னிலே நிலைத்திரும் ஆண்டவரே. முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா. இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி